விராட நாட்டு மன்னன் தர்மரிடம் மன்னிப்பு கேட்டான். எங்களை வெற்றியடைய செய்த தங்களுக்கு விராட நாட்டையே தருகிறேன். என் மகளை அர்ஜுனனுக்கு மணமுடித்து தருவதாகவும் கூறினான். அப்பொழுது அர்ஜுனன் விராட மன்னனிடம், அரசே, தாங்கள் இவ்வாறு கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. நான் அரசகுமாரிக்கு இசையும் நடனத்தையும் கற்றுக் கொடுத்துள்ளேன். தங்கள் மகளை நான் என் மகளாக பாவித்தேன். அதனால் தங்கள் மகளை என்னால் மணமுடிக்க முடியாது. எனது மகன் அபிமன்யுவிற்கு தங்கள் மகளை மணமுடிப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கிறேன் என்றான். இதை கேட்டு விராட அரசர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். திரௌபதி, பீமன், சகாதேவன், நகுலன் தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர். அப்பொழுது துரியோதனின் ஒற்றன் ஒருவன் அங்கு வந்தான். அரசே, தங்களின் 13 ஆண்டு காலம் வனவாசம் முடிவடையாத நிலையில் தங்களை கண்டுவிட்டதால் தாங்கள் மறுபடியும் வனம் செல்ல வேண்டுமென துரியோதனன் கூறி அனுப்பியுள்ளார் என கூறினான். தர்மர் ஒற்றனிடம், ஒற்றனே, நாங்கள் எங்களது 13 ஆண்டு காலம் வனவாசம் முடிந்த பின்புதான் அனைவரின் முன்னிலையிலும் வெளிப்பட்டோம். அதனால் நாங்கள் மறுபடியும் வனம் செல்ல அவசியமில்லை என பதில் கூறி அனுப்பினான். பாண்டவர்கள் அஞ்ஞானவாசம் முடித்துவிட்ட செய்தி கிருஷ்ணருக்கு தெரிய வந்தது. உடனே கிருஷ்ணர் தனது தங்கை சுபத்ரை, அவளின் மகன் அபிமன்யு மற்றும் அவர்களுடன் மற்றொரு இளைஞனையும் அழைத்து கொண்டு விராட நாட்டிற்கு வந்தார். கிருஷ்ணரை கண்ட விராட நாட்டு மன்னன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். கிருஷ்ணருடன் வந்த இளைஞனை விராட நாட்டு மன்னன் பாசத்துடன் பார்த்தான். இதை கண்ட கிருஷ்ணர் அரசரிடம், அரசே, சுவேதன் உனது மகன்தான். இதை கேட்டதும் விராட நாட்டு மன்னனின் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. சுவேதனை அன்பாக தழுவி கொண்டான். இவன் எங்களை பிரிந்து வெகு காலமாகிவிட்டது. தங்களுடன் எவ்வாறு வந்து சேர்ந்தான் என கேட்டான் அரசன். இவன் உலகை ஆள வேண்டும் என்று கடும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். இவனது முயற்சியால் ஒருமுறை எதிர்பாராத விதமாக தேவலோகத்திற்கு சென்று விட்டான். தேவலோகத்தில் ஒரு மனிதன் எதிர்பாரா விதமாக நுழைந்ததை கண்ட தேவர்கள் சுவேதனை மயிலாக மாறும்படி சபித்து விட்டனர். மயிலாக மாறிய பின்பு என்ன செய்வதென்று தெரியாத சுவேதன் உங்கள் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். தாங்களோ வந்திருப்பது மயில் என நினைத்து துரத்தி விட்டீர்கள். அதன் பின் என்ன செய்வதென்று தெரியாமல் சுற்றி திரிந்த சுவேதன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தான். சிவபெருமானால் சுவேதன் பல அஸ்திரங்களை பெற்றான். அதன் பிறகு ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சுவேதன் எனக்கு உதவி செய்தான். எனக்கு உதவி செய்த சுவேதனுக்கு வரம் அளிக்க விரும்பினேன். அவனிடம், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்பதை கேள் என்றேன். சுவேதன் என்னிடம் தன் சாபத்தை நீக்கும்படி வேண்டினான். நானும் சுவேதனுக்கு அவ்வரத்தை அளித்து சாபத்தை நீக்கினேன் என்றார். இதை கேட்டு விராட நாட்டு மன்னன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். அதன் பிறகு தனது மகள் திருமணத்திற்கான ஏற்பாட்டை செய்தான். அபிமன்யு விராட நாட்டு மன்னனின் மகள் உத்திரையின் திருமணம் அனைவர் முன்னிலையிலும் இனிதே நடைபெற்று முடிந்தது. அதன் பிறகு பாண்டவர்கள் விராட மன்னரிடமிருந்து விடைபெற்று சென்றனர். துரியோதனன் வஞ்சனையால் பாண்டவர்களிடமிருந்து நாட்டை கவர்ந்தது மட்டுமல்லாமல் நிபந்தனைகளையும் விதித்தான். துரியோதனன் விதித்த நிபந்தனைகளை பாண்டவர்கள் நிறைவேற்றிவிட்டனர். கிருஷ்ணர் துரியோதனனின் கருத்தை அறிந்து வர ஒரு தூதுவனை அனுப்பி நாட்டில் பாதியை பாண்டவருக்கு தர கூற வேண்டும் என்றார். கிருஷ்ணரின் திட்டத்தை பலராமர் ஏற்கவில்லை. சூதாட்டத்தில் தோற்ற நாட்டை திரும்பவும் தருமாறு வற்புறுத்துவது நியாயமில்லை. துரியோதனன் கொடுத்தால் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் நாட்டில் பாதி வேண்டும் என்பதற்காக போர் புரியக்கூடாது என்றார். பலராமரின் கருத்துக்கள் ஏற்புடையதாக இல்லை என்று கிருஷ்ணரும் பாண்டவர்களும் கருதினர். நம் நாட்டில் பாதியை பெற வேண்டுமெனில் பல நாட்டு மன்னர்களின் உதவியை பெற வேண்டும். முதலில் கேட்பவருக்கே உதவுதல் என்பது மன்னரின் இயல்பாகும். ஆகவே உடனே செயல்பட வேண்டும். துரியோதனனிடம் செல்லும் தூதுவன் திறமை வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் என்றார் துருபதன். முதலில் நாம் துரியோதனனின் நோக்கம் என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு யாரையாவது அவனிடம் தூது அனுப்ப வேண்டும். கிருஷ்ணர் உலூக்கான் ஒருவனை தூது செல்வதற்கு தகுதியானவன். அவனை தூது செல்ல அனுப்பலாம் என கூறினார். உலூக்கன் கிருஷ்ணரின் வேண்டுகோளுக்கு இணங்க துரியோதனனிடம் தூது செல்ல அஸ்தினாபுரம் நோக்கி சென்றான். அதன் பிறகு கிருஷ்ணர் பாண்டவர்களிடமிருந்து விடைபெற்று துவாரகைக்கு சென்றார். அஸ்தினாபுரம் சென்ற உலூக்கனை துரியோதனன், விதுரர் முதலானோர் மிகுந்த மரியாதையுடன் அழைத்து உபசரிப்பு அளித்தனர். அதன் பிறகு துரியோதனன் உலூக்கனிடம், தாங்கள் முக்கியமான செய்தி கொண்டு வந்திருப்பது போல தெரிகிறதே என கூறினான். ஆம், கொண்டு வந்துள்ளேன். அது தாங்கள் தெரிந்து கொள்வது அவசியம் என்றான் உலூபன். நான் கொண்டு வந்த செய்தியை
தங்களிடம் கூறி அதற்கான மறுமொழியை தெரிந்து கொள்ளவே வந்துள்ளேன். நான் இங்கு பாண்டவர்களின் தூதுவனாக வந்துள்ளேன். பாண்டவர்கள் தங்களின் நிபந்தனைப்படி 12 வருட வனவாச காலத்தையும் 1 வருட அஞ்ஞானவாசத்தையும் வெற்றியுடன் முடித்துவிட்டனர். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நாடு நகரங்களை தாங்கள் திருப்பிக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்க முன்வரவில்லை என்றால் அவர்கள் சூதாட்டம் மூலமும் அல்லது போர் மூலமும் பெற்றுக்கொள்ள தயாராக உள்ளார்கள். இதில் தங்களுக்கு உகந்த வழியை தேர்ந்தெடுக்கும்படி அவர்கள் கூறி அனுப்பியுள்ளனர் என்றான். இதை கேட்டு துரியோதனன் பலமாக சிரித்தான். அந்த பாண்டவர்கள் நாடு நகரங்கள் திரும்ப கேட்டு தங்களை தூதுவனாக அனுப்பியுள்ளார்கள். என்னுடைய பதிலை அந்த பாண்டவர்களிடம் தெளிவாக சென்று கூறுங்கள். என்னால் நாடு நகரங்களை பாண்டவர்களுக்கு கொடுக்க முடியாது. அவர்களால் போரிட்டு நாடு நகரங்களை மீட்டுக்கொள்ள முடியும் என்றால் அவ்வாறே செய்யட்டும் என்றான். உலூகன் துரியோதனனிடம், துரியோதனா, பாண்டவர்களின் வலிமையை பற்றி நன்றாக உனக்கு தெரிந்திருக்கக்கூடும். அதனால் சிந்தித்து செயல்படு என்றான். ஆனால் துரியோதனன் உலூகன் சொல்லை செவி கொடுத்து கேட்கவில்லை. இதுதான் என்னுடைய பதில், சென்ற அந்த பாண்டவர்களிடம் கூறுங்கள் என்றான். அப்பொழுது விதுரர் துரியோதனனிடம், துரியோதனா, பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய நாடு நகரங்களை திருப்பி கொடுத்துவிடு. இதுதான் உனக்கு நன்மை. அர்ஜுனனின் வில் திறமை பற்றி அனைவரும் அறிந்ததே. அதனால் பாண்டவர்களை எதிர்த்து வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. பாண்டவர்களுக்கு உறுதுணையாக கிருஷ்ணர் இருக்கிறார் என்பதை மனதில் கொள். போரினால் பலவற்றை இழக்க நேரிடும் என்றான். துரோணரும் பீஷ்மரும் கிருபாச்சாரியாரும் போர் வேண்டாம் என்றே கூறினர். ஆனால் துரியோதனன் இவர்களின் அறிவுரையை சிறிதும் கேட்கவில்லை. துரியோதனன் என் பக்கம் கர்ணன் இருக்கும் வரை என்னை யாரும் வீழ்த்த முடியாது என்று தற்பெருமை கொண்டு கூறினான். அதன் பின் உலூமன் துரியோதனனிடம், துரியோதனா, உனது முடிவு இதுதானா என கேட்டான். துரியோதனன் அவனிடம், என்னால் சிறு அளவு பங்கும் பாண்டவர்களுக்கு கொடுக்க முடியாது என்பதை தெளிவாக கூறுங்கள் என்றான். அதன் பிறகு உலூமன் அனைவரிடத்திலும் இருந்து விடைபெற்று பாண்டவர்களை நோக்கி சென்றான். பாண்டவர்களிடம் துரியோதனன் கூறியதை கூறினான். தர்மர் உலூகனிடம், உலூகா, நீ கொண்டு வந்த செய்தியை கிருஷ்ணரிடம் சென்று தெரிவிப்பாயாக என கூறி அனுப்பினான். உலூகன் துவாரகைக்கு சென்று கிருஷ்ணரிடம் துரியோதனன் கூறிய பதிலை தெரிவித்தார். அதன் பின் கிருஷ்ணர் ஆழ்ந்த சிந்தனையில் போர் உறுதியாகிவிட்டது என நினைத்தார்.